வாங்க ரிவைவல் சீரீஸ்ல எபிசோடு 1 விட இன்னும் அதிகமா ட்விஸ்டும் திகிலும் நிறைந்த எபிசோடு 2 பத்தி பார்க்கலாம். கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. ரிவைவல் 2025 எபிசோட் 2 ரகசியமும் வேட்டையும். ஃபிளாஷ்பேக் எம்மின் உண்மை கதை. கதை டானாவோட தங்கச்சி எம் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. எபிசோடு 1ல அவளுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு தெரிஞ்சது இல்லையா? இப்போ ஃபிளாஷ்பேக்ல எம் எப்படி உயிர்த்தெழுந்தான்னு காட்டுறாங்க. எம் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு கீழே மயங்கி கிடக்கிறா. கண்ணு முழிச்சு ரூமுக்கு வர்றா. டிவியில உயிர்த்தெழுந்தவர்கள் செய்திய பாக்குறா. ஒரு 3 நாள் தூங்குன பிறகு அவ உடம்புல எந்த பழைய மருந்தும் வேலை செய்யல. ஏன் தெரியுமா? அவ உடம்புக்கு எந்த காயமும் படாது, இம்யூன் டு ஹார்ம்ங்கிற உண்மைய எம் அப்போதான் புரிஞ்சுக்கிறா. ஆஸ்பத்திரியில் நடந்த பயங்கரம். இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். எபிசோடு 1ல அந்த கிழவி பணத்தை எம் வெட்டுன அதிர்ச்சியிலிருந்து டானா இன்னும் மீளல. டானா எம்ம ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறா. அங்க ஒரு பெரிய அலப்பறை நடக்குது. ஆட்டாப்சி பண்ண ரெடியா இருந்த ஒரு உயிர்த்தெழுந்த பெண் சடார்னு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறா. அவ ஓடிப்போய் ஒரு குழந்தைய திருட ட்ரை பண்ணி கூட இருந்த நர்சுகள் சில பேரை கொன்னுட்டு ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பிக்கிறா. இத பார்த்து ஷாக் ஆன டானாவும் வேணும் அவளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அரசியல் சண்டை. இங்க ஷெரீஃப் வெயினுக்கு எல்லா உயிர்த்தெழுந்தவர்களையும் ஜெயில போடணும்னு ஆசை. ஆனா மேயர் என்ன சொல்றாருன்னா, அவங்க எல்லாரும் மக்கள் மாதிரி தான், யாரு ரொம்ப ஆபத்தானவங்களோ அவங்கள மட்டும் பிடிச்சா போதும்னு சொல்றாரு. இப்படி போலீஸ்லயே குழப்பம். எம்மின் இருண்ட ரகசியங்கள். டானா எம்மின் காலேஜ் ரூமுக்கு போறா. அங்க மலைமலையா போதைப் பொருட்கள் கிடக்குது. டானாவுக்கு பெரிய அதிர்ச்சி. அப்போதான் டானாவுக்கு ஒரு உண்மை தெரியுது. ரிவைவல் டே அன்னைக்கு தான் அவங்க அம்மாவே கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்காங்க. அந்த விபத்துல எம் போதையில இருந்திருக்கா. அந்த டிராமால இருந்து எம் இன்னும் மீண்டு வரல. எம் அவளுடைய பழைய பேராசிரியர் ஒருத்தரை தேடி போறா. அவங்க 2 பேருக்கும் சலசலப்பு இருந்திருக்கு. நீ செத்த அன்னைக்கு நான் அங்க இல்லைன்னு அந்த ஆள் மறுக்கிறாரு. அவர் ஒரு மோசமான ஆள் தான், ஆனா எம்மை கொன்னது அவரான்னு தெரியல. வழி வேணும் எம்மின் விசித்திர ஆசை. எம் ஒரு பாருக்கு போறா. அங்க ஒரு ஆளோட சண்டைய போட்டு உடம்புல அடி வாங்கணும்னு ட்ரை பண்றா. எதுக்கு தெரியுமா? அவ உடம்புல காயம்படும்போது அது உடனே குணமாகிற அந்த ஃபீல் அவளுக்கு பிடிச்சிருக்கு. அங்க ரோடின்னு இன்னொரு உயிர்த்தெழுந்த ஆள் இருக்காரு. அவரும் எம்ம பாக்குறாரு. உனக்கு காயம்பட்டதும் உடனே ஆறிடுச்சு, நீயும் நம்ம ஆள்தான்னு அவருக்கும் புரியுது. பிளெயின் அண்ட் கேயின் குண்டு. பிளெயின் டானாவோட பையன் கூப்பர் காட்டுல சத்தம் கேட்டு போய் ஒரு ஆளை பாக்குறான். அவன்தான் பிளெயின். இவன் ஒரு பாதிரியார் மாதிரி வசனம் பேசுறான். நரகத்தின் கதவுகள் திறந்தாச்சு, தி கேட்ஸ் ஆஃப் ஹெல் ஆர் ஓபன். முக்கியமா ஆஸ்பத்திரியில குழந்தைய திருடுனதே இவன்தான். இவன் எதுக்கு திருடுனா? இவன் யாரு? பெரிய மர்மம் இங்கே ஆரம்பிக்குது. கொலையாளி. டானா எம்மின் ரூம்மேட் கேய போய் பாக்குறா. அந்த கே டானா கிட்ட ஒரு குண்டை தூக்கி போடுறா. டானா, எம்மை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும். கடைசில ஒரு ரகசியம். இப்ராஹிம் டானா கிட்ட எம்முக்கு இருக்கிற ஒரு பெரிய நோயை பத்தி சொல்றாரு. அதுதான் ஆஸ்டியோஜெனிசிஸ் இம்பெர்ஃபெக்டா. இது ஒரு பரம்பரை நோய். சுருக்கமா சொன்னா, அவளுடைய எலும்புகள் சீக்கிரமே உடைஞ்சு போயிடும். பிரிட்டில் போன் டிசீஸ். அதனால தான் டானாவோட அப்பா வெயின் எம்ம ரொம்ப பாதுகாப்பா உடைத்திருக்காரு. ட்விஸ்ட் என்னன்னா, உயிர்த்தெழுந்தவங்களுக்கு செத்த பிறகு வந்த காயம் மட்டும்தான் ஆறும். ஆனா எம்முக்கு பழைய நோயான இந்த எலும்பு முறிவு பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். ஆனா இப்ப புதுசா வந்த பவர்னால அவளோட எலும்பு உடைஞ்சாலும் மறுநிமிடமே அது ஆறிடும். உடையவும் செய்யும், உடனே ஆறவும் செய்யும். ஒரு பவர், ஒரு சாபம். முடிவுரை. இப்போ கதை ரொம்ப சிக்கலாகுது. எம்மை கொன்னது யாரு? பாதிரியார் பிளெயின் எதுக்காக ஆஸ்பத்திரி குழந்தையை திருடுனா? இந்த உயிர்த்தெழுதல் எதுக்காக நடந்துச்சு? இந்த கேள்விகளோட அடுத்த எபிசோடுக்காக நாம காத்துட்டு இருக்கணும். இந்த கதையோட அடுத்த பார்ட் வேணும்னா சொல்லுங்க. அதையும் இதே மாதிரி விறுவிறுப்புன்னு பார்க்கலாம்.